போட்டித் தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 8 மற்றும் 9 தேதிகளில் நடைபெற்ற முக்கிய நடப்பு நிகழ்வுகள், குறிப்பாக தமிழகம், தேசியம் மற்றும் சர்வதேசம் சார்ந்த முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கப் போகிறோம். வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். இறுதியில் உங்கள் பயிற்சிக்காக ஒரு சிறப்பு கேள்வியும் காத்திருக்கிறது. இன்றைய செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக நேற்றைய வினா பகுதியில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடையை காண்போம். நேற்றைய வினா: Which two countries participated in the bilateral diving exercise INSL Endivex 2026? INSL Endivex 2026 என்ற இருதரப்பு நீர் மூழ்குதல் பயிற்சியில் பங்கேற்ற இரு நாடுகள் எவை? இதற்கான சரியான விடை இந்தியா மற்றும் இலங்கை. சரியான பதிலளித்து அனைவருக்கும் பாராட்டுகள். வாருங்கள், இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். First question. Who assumed charge as the Chief Vigilance Officer of Steel Authority of India Limited in April 2026? 2026 ஏப்ரல் மாதத்தில் இந்திய உருக்கு ஆணையத்தின் தலைமை கண்காணிப்பு அதிகாரியாக பொறுப்பேற்றவர் யார்? Correct answer, Dilip Kumar. Next question. How many new districts were created in Ladakh under the recent administrative restructuring? சமீபத்திய நிர்வாக மறுசீரமைப்பின் கீழ் லடாக்கில் எத்தனை புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன? Correct answer, 5. Next question. Which renowned vocalist received recognition for lifetime contribution at the 13th Sur Jyotsna National Music Awards? 13வது சூர் ஜோத்சனா தேசிய இசை விருதுகளில் வாழ்நாள் சாதனைக்கான அங்கீகாரம் பெற்ற பிரபல பாடகி யார்? Correct answer, Sumitra Guha. Next question. In which two northeastern Indian states does the Bene Menashe community, which claims descent from the 10 lost tribes of Israel, primarily reside? இஸ்ரேலின் 10 தொலைந்த பழங்குடியினரின் வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என்று உரிமை கோரும் பினே மெனாஷே சமூகம் முதன்மையாக எந்த 2 வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் வசிக்கிறது? கரெக்ட் ஆன்சர், மணிப்பூர் மற்றும் மிசோரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the name of the massive cosmic structure consisting of at least 20 galaxy clusters recently mapped by scientists? சமீபத்தில் விஞ்ஞானிகளால் வரைபடமாக்கப்பட்ட குறைந்தது 20 விண்மீன் மண்டல கூட்டங்களைக் கொண்ட பிரம்மாண்டமான அண்ட கட்டமைப்பின் பெயர் என்ன? கரெக்ட் ஆன்சர், வேலா சூப்பர் கிளஸ்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which Indian institution emerged as India's top university in the Asia University Rankings 2026? ஆசிய பல்கலைக்கழக தரவரிசை 2026இல் இந்தியாவின் தலைசிறந்த பல்கலைக்கழகமாக உருவெடுத்த இந்திய நிறுவனம் எது? கரெக்ட் ஆன்சர், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், பெங்களூரு, இந்திய அறிவியல் கழகம், பெங்களூரு. Next question. Which city police department launched India's first AI-powered multilingual Namma 112 emergency response system in April 2026? 2026 ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் பன்மொழி நம்ம 112 அவசரகால பதில் அமைப்பை எந்த நகர காவல்துறை அறிமுகப்படுத்தியது? கரெக்ட் ஆன்சர், பெங்களூரு சிட்டி போலீஸ், பெங்களூரு நகர காவல்துறை. நெக்ஸ்ட் கொஸ்டின். The Noyal River, which originates from the Vellingiri Hills of the Western Ghats, is a tributary of which major South Indian river? மேற்கு தொடர்ச்சி மலையின் வெள்ளியங்கிரி மலைகளில் உற்பத்தியாகும் நொய்யல் ஆறு தென்னிந்தியாவின் எந்த முக்கிய ஆற்றின் துணை நதியாகும்? கரெக்ட் ஆன்சர், காவிரி ரிவர், காவிரி நதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which Indian state launched the country's first multi-lane, barrier-free toll collection system? நாட்டின் முதல் பல வழித்தடங்களைக் கொண்ட தடையற்ற சுங்க கட்டண வசூல் முறையை
அறிமுகப்படுத்திய இந்திய மாநிலம் எது? கரெக்ட் ஆன்சர் குஜராத். Next question. Which portal focuses on integrated maternal and child health care through life cycle-based tracking, identification of high-risk pregnancies, and real-time intervention support? வாழ்க்கைச் சுழற்சி அடிப்படையிலான கண்காணிப்பு, அதிக ஆபத்துள்ள கர்ப்பங்களை கண்டறிதல் மற்றும் நிகழ்நேர தலையீட்டு ஆதரவு ஆகியவற்றின் மூலம் ஒருங்கிணைந்த தாய்ச்சேய் சுகாதாரத்தில் கவனம் செலுத்தும் இணையதளம் எது? கரெக்ட் ஆன்சர் ஜனனி போர்ட்டல், ஜனனி இணையதளம். Next question. Which child health care program focuses on the 4Ds, defects, diseases, deficiencies, and developmental delays among children? குழந்தைகளில் காணப்படும் 4 Dக்கள், குறைபாடுகள், நோய்கள், சத்துக் குறைபாடுகள் மற்றும் வளர்ச்சி தாமதங்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் குழந்தைகள் சுகாதாரத் திட்டம் எது? கரெக்ட் ஆன்சர் ராஷ்டிரிய பால ஸ்வஸ்திய காரியக்ரம். Next question. Which ministry introduced stricter disqualification rules for hybrid annuity mode projects in April 2026? 2026 ஏப்ரல் மாதத்தில் ஹைபிரிட் அனிவிட்டி மாடல் திட்டங்களுக்கான கடுமையான தகுதி நீக்க விதிகளை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது? கரெக்ட் ஆன்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம். Next question. Which regulatory body introduced the Past Risk and Return Verification Agency system to improve transparency in financial markets? நிதிச் சந்தைகளில் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்காக கடந்த கால ஆபத்து மற்றும் வருவாய் சரிபார்ப்பு முகமை அமைப்பை அறிமுகப்படுத்திய ஒழுங்குமுறை அமைப்பு எது? கரெக்ட் ஆன்சர் செக்யூரிட்டீஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which invasive plant species is being used as feedstock in India's first green methanol plant? இந்தியாவின் முதல் பசுமை மெத்தனால் ஆலையில் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படும் ஆக்கிரமிப்பு தாவர இனம் எது? கரெக்ட் ஆன்சர் Prosopis juliflora. Next question. In which Indian state is Kanha Tiger Reserve located? கன்ஹா புலி காப்பகம் எந்த இந்திய மாநிலத்தில் அமைந்துள்ளது? கரெக்ட் ஆன்சர் மத்திய பிரதேஷ். இன்றைய கேள்வி. Which international financial institution released the report titled Nourish and Flourish: Water Solutions to Feed 10 Billion People on a Livable Planet? ஊட்டமளித்தல் மற்றும் செழித்தல், வாழக்கூடிய கிரகத்தில் 10 பில்லியன் மக்களுக்கு உணவளிக்க நீர் தீர்வுகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை வெளியிட்ட சர்வதேச நிதி நிறுவனம் எது? இதற்கான விடையை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்கள். இன்றைய நடப்பு நிகழ்வுகளின் முக்கிய தகவல்களை விரிவாக பார்த்தோம். இந்த தகவல்கள் உங்கள் தேர்வுக்கு தயாராவதற்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இது போன்ற நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படும் என்று நினைத்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். விடாமுயற்சியோடு தொடர்ந்து பயிலுங்கள். அரசு பணி எனும் இலக்கை நிச்சயம் அடைவீர்கள். மீண்டும் நாளை மற்றுமொரு முக்கிய நடப்பு நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.